என்கிட்ட கம்மியான லேண்ட் ஏரியா தாங்க இருக்குது. அது எப்படி ஒரு 3 BHK வீட்டை லக்ஸரிஸாகவும் ஸ்பேசிஸாகவும் கட்டணும்னு ரொம்பலாம் மூளையை போட்டு கசக்கி யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை பாருங்கள், சும்மா ஜம்முன்னு நல்லாவே ஸ்பேசிஸாகவும் லக்ஸரிஸாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக சிம்பிளாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீட்டுக்குள்ளே 16க்கு 20ங்கிற அளவில் பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரி போர்ட்டிகோ இருக்குது. 16க்கு 16ங்கிற அளவில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங் இருக்குது. வீட்டில் பெரியவங்க வயசானவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டோட குடும்ப தலைவர்களுக்குலாம் ஏற்ற மாதிரி கிங்குக்கு தகுந்த மாதிரியே கிங் சைஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக மேலேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்ஸ்க்குமே உட்டன் காட் இருக்குது. சூரிய வெளிச்சம்லாம் வீட்டுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க அந்த லாபியில். அது போக ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா, வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தெரிகிற மாதிரி நல்லா லுக்காக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. காம்பேக்டான லேண்டில் எப்படி ஒரு 3 BHK வீடு கட்டுறதுன்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். இந்த வீட்டை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்காங்க. 20க்கு 56ங்கிற பிளாட் டைமென்ஷன் எடுத்து வீட்டை டியூப்ளெக்ஸ் டைப்பில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் கான்டெம்பரரி லுக்கில் ப்ரொஃபைல் லைட்ஸு, கிளே ஜாலிஸு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, அப்புறம் பெரிய ஆர்ச் ஒர்க், இந்த மாதிரி என்ன நிறைய டிசைன்ஸ் கொடுத்து நல்லா லக்ஸரிஸான ஃபீலிங்கில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிராண்டாக அமைஞ்சிருக்கு. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஃபோல்டபுள் டைப்பில் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ்லேயே ஹெவியான மெட்டல் கேட்டாக ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்ப் இருக்குது, நடந்து வரதுக்காக ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க அங்கேயே. இப்போ நம்ம பார்க்குற இந்த போர்ட்டிகோட அளவு வந்து 20க்கு 16ங்க. கார் பார்க்கிங் ஏரியா மட்டும் 16க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வீட்டுக்கான போர்வெல், வாட்டர் சம்பு இதெல்லாமே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த காப்பர் வித் சாண்டில் கலர் தீமில் இருக்கக்கூடிய இந்த ஒன் சைட் வால் ஃபுல்லாமே 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்னதாக ஒரு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த கார் பார்க்கிங் ஏரியா, இந்த போர்ட்டிகோட ஏரியாவோட சவுத்தன் சைடில் வந்திங்கன்னா இங்கே வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே மேலே வந்து சின்னதாக நம்ம ஸ்டோரேஜ் யூனிட், சின்ன சின்ன ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இங்கே மேலே அவுட்டர் பாத்ரூமுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பேக் சைடுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி செட்பேக் ஏரியா கொடுத்து தனியாக ஒரு காம்பவுண்ட் வால்குள்ளே தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மல்டி லாக் சிஸ்டமோட ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உட்டன் பேட்டர்ன்லேயே இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் டோர். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 16ங்கிறதுனால நல்லா லக்ஸரிஸாக பிளான் பண்ணியிருக்கேன் வீட்டோட லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மார்மேட் டிசைன்ஸில், அப்புறம் கோல்டன் தீமில் இருக்கக்கூடிய 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 16 அடிக்குமே இந்த டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜை கேபினெட்டோடு அமைஞ்சிருக்கு. இந்த மார்மேட் டிசைன்ஸு, உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான அந்த லூவர் பேனலு, அப்புறம் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டு, இந்த டிவி யூனிட்டோட பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாமே அந்த ஸ்ட்ரிப் லைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. செம லுக்காக அமைஞ்சிருக்கு இந்த மல்டிமீடியா டிவி யூனிட். டிவி யூனிட்டுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே இங்கே வந்து பூஜை கேபினெட் இருக்குது. மயில் தொகை விரிச்ச மாதிரியான சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட் கொடுத்துருக்காங்க. படையெல்லாம் போட்டுக்கிற மாதிரி ட்ராயர் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் திங்ஸ், பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் இருக்குது. சீலிங்கில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க்கு. அதோட பேக்ரவுண்ட்லேயும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டு, சுற்றி சுற்றி சின்ன சின்ன கார்னர் ஃபுல்லாமே ஸ்பாட் லைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. 2 ஃப்ரெஞ்ச் விண்டோமே 3 டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தன் சைட் வால்லையும் இந்த சைட் வால்லையும் சின்ன சின்ன ஷோகேஸ் திங்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் டெக்கர், அந்த உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங்க்கு என்ட்ரு ஆக போகிறோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க், ஆர்ச் டிசைன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா 8க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. இப்போ கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது. ஃபஸ்ட்டு கிச்சன் பார்த்தலாம். கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. காப்பர் ஹேண்ட்ரைல்ஸ் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் மாடலர் கிச்சன் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கட்லரி யூனிட்டு, ஆயில் ஃப்ளோ ட்ரே, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலர் கிச்சன் பேஸ் கேபினெட் ஃபுல்லாக. பேக் சைட்லேயும் நிறையா ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபோட ஒரு கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஷெல்ஃபு, லிண்டல் லெவல் ஆர்சிசி லேப்ட்டு. அப்புறம் கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய 2 சைடு வால் ஃபுல்லாமே சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் வால் டைல்ஸு. அப்புறம் சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர் வாட்டருக்கு, ட்ரிங்கிங் வாட்டருக்குன்னு 2 பைப் இருக்குது. அது போக ஆரோமேட்டிக்கல் மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. யூபிவிசி விண்டோஸ் கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. ஒரு டைனிங் டேபிள் போட்டு நீட்டாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா நல்லா வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த கார்னரில் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் மிஷினில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கிரானைட்லேயே ரெடி பண்ணி இங்கே வந்து ஸ்லாப் அமைச்சு வந்து ஹேண்ட் வாஷ் மிஷினில் மாட்டிக்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் எல்லாமே இந்த மாதிரி கோல்டன் பேட்டர்ன் வித்து உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து 8க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. வீட்டில் வயசானவங்க பெரியவங்களாம் இருக்காங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த கார்னரில் வந்து ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக வார்ட்ரூஃப் கபோர்ட் ப்ரௌன் வித் கிரே கலர் தீமில் இருக்குது. மொத்தம் 3 யூனிட்டில் இருக்குது. இது டபுள் டோர் டைப்பு, இது வந்து சிங்கிள் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது போக லிண்டல் லெவல் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. காப்பர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இந்த பெட்ரூமில் இருக்குது. அது போக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஸி லுக்கில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேட்டருக்கான விண்டோஸ் இருக்குது. அப்புறம் கீசர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுப்பாங்க. கிச்சன் கம் டைனிங்லேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து ஸ்டார்கேஸ் இன்னர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டுக்கு எல்லாமே கிரானைட்டுங்க. ரைஸுக்கு ஃபுல்லாமே டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹைடு வந்து ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல இங்கே வந்து இந்த சைட் வால் ஃபுல்லாமே ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து பேரலல் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் சீலிங் வரைக்குமே இந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே வந்து ஒரு ரைட் சைடில் வந்து லென்த்தான பேசேஜ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. நம்ம கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே போயிடலாம். கிங் சைஸ் பெட்ரூம் வந்து 16க்கு 16 ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. உட்டன் காட்டோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சீலிங்கில் வந்து பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் லைட்ஸு, கார்னரில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்லேயே வால் மவுண்டட் டைப்பில் மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த தெற்கு பக்கம் இருக்கிற வால் ஃபுல்லாமே 16 அடிக்கு நல்ல நிறைய ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வால்ட்ரூஃப் கபோர்டு, ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு வித் மிரரோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக அடிஷ்னலாக ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்ரூம்லேயும் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி 2 யூபிவிசி விண்டோஸ் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. உட்டன் காட் பக்கத்தில் நம்ம லேம்ப்பு அதெல்லாமே வச்சுக்கிற மாதிரி சைடில் ஒரு டேபிள் இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமும் 4க்கு 6 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து சீலிங் வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இந்த 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எப்போ போல சொன்ன மாதிரி நான் வந்து கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் மாட்டி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ் வந்து 20க்கு 6 அளவில் நல்லா லென்த்தாக இருக்குது. இந்த பேசேஜோட சீலிங்கில் ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி அந்த சூரிய வெளிச்ச டிசைன்லேயே வந்து சிஎன்சி லேசர்கிட்ட இருக்கோட ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே ப்ரொஃபைல் லைட்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டாப்பில் வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டாக மாட்டிட்டோம்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் பட்டு நல்லாவே க்ளோவாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூமுக்கு வந்துட்டோம். இந்த தேர்ட் பெட்ரூம் மாடலும் 10க்கு 16 அளவில் உட்டன் காட்டோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் மிரரு, 2 வார்ட்ரூஃப் கபோர்டு, சீலிங்கில் வந்து ஆர்சிசி லேப்ட் இருக்குது. இங்கேயும் ஸ்டடி டேபிள் இருக்குது. அதுபோக வெளிச்சத்துக்காக இங்கேயும் ஒரு யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 4 அளவில் அமைஞ்சிருக்கு. நல்லா லென்த்தாக ஸ்பேசிஸாக இருக்குது. வால் மவுண்டட் டைப்பில் வெஸ்டர்ன் கிளாசெட் வந்துடும், மாட்டி கொடுத்துருவாங்க. அதுபோக ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஒரே மாதிரியான பேட்டர்ன் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் வந்து எப்பவும் போல் கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட பேசேஜ் கடைசியில் பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இங்கே வந்து ஒரு செமி கவர்ட் பால்கனி ஏரியாவும் இருக்குது. அப்புறம் ஓப்பன் பால்கனி ஏரியாவும் இருக்குது. இங்கே இந்த செமி கவர்ட் பால்கனி ஏரியாவில் நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு சீட்டர் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்லேயே. அது போக இங்கே வந்து கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் தெரிகிற மாதிரி இந்த டிசைனான கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே இந்த பால்கனி ஏரியாவில் கடைசியில் வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி சிவில் ஒர்க்லேயே இந்த ஸ்டெப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ்டியில் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கும் சரி வீட்டோட டெரஸுக்கும் சரி
வாட்டர் ப்ரூஃப் டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. 1000 லிட்டர்ஸில் ஒரு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே 2 சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த பேசேஜில் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இந்த ஓடிஎஸ் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் கார்பரேஷன் லிமிட் பக்கத்தில் பனிமடை லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 95 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான். ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, சுற்றி நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா, ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே நியர்பை பக்கத்துலேயே இருக்குது. இந்த வீட்டுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. நம்மளும் டேக்ஸ் பே பண்ணிட்டோம்னா இந்த வீட்டுக்கு நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் எடுத்துக்கலாம். அதுபோக தனியாக இண்டிவிஜுவலாக போர் இருக்குது இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடு நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறையா வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.